அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் போட்டி தேர்வுகளுக்கான சில கேள்விகளுக்கு எப்படி பதிலளிப்பது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து வகுப்புகள் எடுக்கலாம் அப்படின்னு எண்ணி இன்னைக்கு இதை ஆரம்பிக்கிறேன். இந்த போட்டி தேர்வுகளில் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், ஜெனரல் நாலெட்ஜு, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. ஜெனரல் நாலெட்ஜுன்னு வரும்போது எல்லா சப்ஜெக்டுமே அதில் உள்ள வருது. இல்லை நான் ஒன் பை ஒன்னாக டீச் பண்ணலான் இருக்கிறேன். பார்க்கக்கூடியவர்கள், போட்டித் தேர்வுக்கு தயார்படுத்துகிறவங்க இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ ஒரு கேள்வி பாருங்க. செலக்ட் த ஆப்ஷன் that will correctly replace the question mark. Within bracket and the question mark. In the series 4, 16, 28, 40. Next question mark. The answer A 69, B 52, C 51, D 56. So இன்னொரு ரீட் பண்ற பாருங்க. Select the option that will correctly replace the question mark in the series 4, 16, 28, 40. Then what? That's question. The answer 69, 52, 51, 56. Which one is the correct answer? That question. இப்போ இந்த சீரீஸை அப்சர்வ் பண்ணா ஒரு விஷயம் தெரியும். இந்த இடைப்பட்ட இது எவ்வளவுன்னு பார்ப்போம். 4க்கும் 12க்கும் இடையில, 4க்கும் 16க்கும் இடையில, 4க்கும் 16க்கும் இடையில, அடுத்தால 16க்கும் 28க்கும், தென் 28க்கும் 40க்கும் 28க்கும். இப்போ இதுல ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். 4ஓட 12 கூட்டினா 16, 16ஓட 12 கூட்டினா 28, 28ஓட 12 கூட்டினா 40, 4ம் 12ம் 16, 16ம் 12ம் 28, 28ம் 12ம் 40. இப்படி ஒன்னொன்னுலயுமே 12 கூட்டியிருக்காங்க. அப்போ இந்த 40க்கு அடுத்தபடியா 12 தான் கூட்டணும். 40க்கு அடுத்தபடியா 12 தான் கூட்டணும். அப்போ 40 + 12 52 is the correct answer. B தான் கரெக்ட் ஆன்சர். இதுதான். இதை ஆன்சர் பண்ணதுக்கு ஃபாஸ்டா பண்ணணும். நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி வேகமா இது பண்ணணும். இப்படிலாம் உட்காந்து கணக்கு பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டுலாம் எக்ஸாம் ஹாலில் முடியாது. வேகம்தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு பயிற்சி. இப்போ 2வது கொஸ்டின் இது ஒரு டிஃபரெண்டா இருக்கும். எழுதுறேன்னா எழுதிக்கிடலாம். அதுக்காக தான் நான் ஸ்லோவா சொன்னது.
இருக்கிறதுல ஓரளவு ஈஸியான கொஸ்டினா எடுத்துதான் இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப ரெண்டாவது வந்து செலக்ட் த வென் டயக்ராம். செலக்ட் தி வென் டயக்ராம் that best represents the given set of classes. ஒன்று உதய்பூர், அடுத்து ராஜஸ்தான், நெக்ஸ்ட் வந்து இந்தியா. இல்ல ஏ வந்து ஒரு பெரிய ரவுண்ட், உள்ளுக்குள்ள சின்ன ரவுண்ட். அடுத்தால பி வந்து ஒரு வளையம், அதுல ஒண்ணு. சி வந்து ஒரு பெரிய ரவுண்டு, உள்ளுக்குள்ள ஒரு ரவுண்டு, இங்கன ஒரு ரவுண்டு. டி வந்து சின்ன ரவுண்ட், அடுத்தால ஒரு ரவுண்டு, அடுத்தால ஒரு ரவுண்டு. இதுல எது கரெக்ட் அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போ ஒன்னொன்னுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. கொஸ்டின் என்னது? இந்தியா ஒரு நாடு, ராஜஸ்தான் ஒரு மாநிலம், உதய்பூர் ஒரு ஊர். அப்போ இந்தியாங்கிற நாட்டில் ராஜஸ்தான்கிற மாநிலத்தில் இந்த ஊர் இருக்கு. இதுதான் இந்த கொஸ்டினுடைய ரெப்ரசன்டேஷன். இப்போ எது அது பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறத தேர்வு செய்ய வேண்டியது தான் நம்மளுடைய இந்த டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் அப்படிங்கிறது. இப்போ இது வந்து ஒரே ரவுண்டுக்குள்ள ரெண்டுமே இருக்குமா? ஸ்டேட் இருக்காது. அடுத்தால பி பாருங்க, மூணுமே சேர்ந்து இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப அதுவும் அவ்வளவு பொருத்தம் கிடையாது. இது பாருங்க, ஒன்று தனியா கிடக்கு, ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள ஒரு சின்ன வட்டம் இருக்கு. ஸோ இந்த மூணுமே இதுக்கு வந்து அவ்வளவு சூட்டபுள் இல்லை. இப்ப இது பாருங்க, இதை இந்தியாவா வச்சுக்கிடுங்க. இந்தியாங்கிறது ஒரு பெரிய சர்க்கிள், இது வந்து மாநிலம் ராஜஸ்தான். அப்போ ஒரு நாட்டுல ஒரு மாநிலம், அந்த மாநிலத்துக்கு உள்ள இந்த ஊர் இருக்கு, உதய்பூர். So this is the correct answer. D is the correct answer. இதுதான். இப்போ இங்க பார்க்க வேண்டியது எது மோஸ்ட் ரெலவெண்ட், அதுதான் இந்த டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியம். சில நேரம் பார்த்தீங்கன்னா இன்னொன்றுமே ஓரளவு சரியா இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்து சில பின்னாடி வரக்கூடிய சில கொஸ்டின் இல்லை. அப்போ நம்ம பார்க்க வேண்டியது which one is most suitable for the question asked. அதுதான் உங்க டெஸ்ட் ஆஃப் ரீசனிங். அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஆன்சர் ஃபாஸ்டா பண்ணும். இப்போ மூணாவது இது வந்து ஒரு சிம்பிள் மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். A sum of rupees 8,750 gives simple interest of rupees 2,475 in 5 years.
interest per annum. Answer A 7.5%, B 8%, C 6%, D 10%. That question. 8750 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு 2475 ரூபா வட்டி கிடைச்சுன்னா ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? இது 5 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 5 வருஷத்துக்கு 2475 ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? அப்போ 2475 divided by 5. இது இந்த மொத்த வட்டி. இது 5 இயர். அப்போ 2475 divided by 5 அப்படின்னா 495 வருது. இது வந்து ஒரு வருஷத்துக்கு. இன்ட்ரெஸ்ட் பெர் இயர். இன்ட்ரெஸ்ட் பெர் ஒரு வருடத்துக்கான வட்டி 495 ரூபா. அப்போ ஒரு வருஷத்துக்கு 495 ரூபா அப்படின்னா 8750 சாரி 8250 இப்போ 8250 into 100. 8250 ரூபாய்க்கு 2475 ரூபா 5 வருஷத்துக்கு உரிய வட்டி. அப்போ ஒரு வருஷத்துக்கு 2475 by 5. அப்போ per year we get interest to the tune of rupees 495 per year. அப்போ principal amount 8250. Per year we are getting 495 interest. About 495 by 8250 into 100 is equal to 6. About 6%. Answer C is the correct answer. That's all. Question number 4 வந்து out of 100 articles five articles were sold at 25% profit, and the remaining articles were sold at 25% loss. What will be the total loss percentage? What will be the total loss percentage? சுருக்கமாக போட்டுருங்க. பர்சன்டேஜ் சுருக்கமாக போட்டுருங்க. இப்போ ஆன்சர் வந்து ஏ வந்து 15, பி வந்து 12.5, சி வந்து 20, டி வந்து 10. கொஸ்டினை ஒன் செகண்ட் ரீட் பண்றாங்க. ஒரு 100 ஆர்டிகல், அதுல 25 ஆர்டிகல் வந்து 25% லாபத்துல விற்காங்க.
மீதம் 100ல 25 போனா மீதம் இருக்க 75 ஆர்டிகிள்ல 25% நஷ்டத்துல விற்காங்க. மொத்த நஷ்டம் எவ்வளவு வரும்? இதான் கொஸ்டின். பாருங்க, ஆன்சர் பாருங்க. 100 ஆர்டிகிள், 100ல 25 ஆர்டிகிள், $75. இந்த out of 100 articles 25 articles sold at 25, remaining வந்து இந்த 75. சரியா? இப்போ 25 articles 25 articles வந்து 25% லாபத்தில். அப்போ 25ல 25% 6.25, இது வந்து ப்ராஃபிட். மீத இருக்கிற 75 ஆர்டிகிள்ஸ், 100ல 25 வித்தாச்சு, மீத 75 இருக்கு. இந்த 75 ஆர்டிகிள்ஸ் வந்து 25% லாஸ்ல வைக்கிறாங்க. 75ல 25% வந்து 18.75. 18.75ங்கிறது லாஸ், 6.25ங்கிறது ப்ராஃபிட். இப்போ நம்ம கழிக்கிறதுக்காக மாத்தி போட்டுக்கிறோம். 18 கோடு போடுறோம். 18.75 லாஸ், 6.25 வந்து ப்ராஃபிட். அப்போ மொத்த லாஸ் வந்து 12.50. 12.75ல 6.25 கழிச்சா ரிமைனிங் 12.50 is the net loss. அப்போ 12.5ங்கிறது எங்க இருக்கு? ஆன்சர் B is the correct answer. இன்னொரு சொல்றேன். மொத்தம் 100 ஆர்டிகிள், 100ல ஒரு 25 எண்ணத்தை 25% லாபத்துல வைக்க. இப்ப வந்து இங்கே 25, இங்கே 25, இங்கே 25. இதை அவசரத்துல எக்ஸாம் எழுதும் போது பதட்டத்துல தவறுகள் வருவதற்கு சான்சஸ் ஆர் மோர். ஸோ அப்போ பதட்டப்படாம கொஸ்டினை ரொம்ப கேர்ஃபுல்லா ரீட் பண்ணணும். 25 ஆர்டிகிள் 25% லாபத்துல விற்கும். 25 ஆர்டிகிள் 25ல 25%, 25 into 25% ஆரேகால். ரிமைனிங் 75 எண்ணம். இந்த 25ங்கிறது நம்பர்ஸ், இந்த 25ங்கிறது பெர்சன்டேஜ். டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அப்ப இந்த 75ல 25% அதை நான் கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 25ல 25%, 25 into 25%, 75 into 25% பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்போ நஷ்டம் வந்து $18.75 கூடின அமௌண்ட், லாபம் குறைய இருக்கு. அப்போ ஒட்டுமொத்த நட்டம் அந்த கொஞ்சம் லாபம் கிடைச்சிருக்கு, அதை டிடெக்ட் பண்ணா $18 நஷ்டம். ஆன்சர் B is the correct answer. ஸோ நடத்துறது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஒரு 2 நாளைக்கு ஒருக்க அல்லது வாரத்தில் 2 நாள் அவைலபிலிட்டி ஆஃப் டைம் அதை பொறுத்து தொடர்ந்து இந்த போட்டி தேர்வுகளுக்கு கிளாஸ் கண்டினியூஸாக எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
உங்களுடைய ஆதரவை பொறுத்தது. அதனால் மாணவர்கள் தேர்வுகளுக்காக, பலவிதமான போட்டித் தேர்வுகளுக்காக தங்களை தயார்படுத்துகிறவங்க இதை பார்த்து பயன்பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். நன்றி, வணக்கம்.